அரசியலுக்கு அச்சுறுத்தல். கடந்த சென்ற வாரம் எவ்வளவு அபூர்வமானது. அமெரிக்காவையும் சர்வதேச அரசியலையும் தலைகீழாக மாற்றி தொலைக்காட்சி பிரபல்ய மற்றும் வர்த்தகத் துறையில் கொடிகட்டி பறந்தவர் வெள்ளை மாளிகையின் மூலாசனத்துக்கு உரிமை கோரினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் நிலவும் ஊழலுக்கு எதிராக கடும் தாக்குதலை நடாத்தி 500 மற்றும் 1000 ரூபாய் நாணய தாள்களை ரத்து செய்தார். இது அரசியல் ரீதியாக புத்திசாதுரியமிக்க தீர்மானமாகும். அதேபோன்று இலங்கை நல்லாட்சி அரசாங்கம் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தது. அரசியலுக்கு புதியவரான ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகி அரசியல் நிபுணர்களின் எதிர்ப்பு கூறலை பொய்ப்பித்த போதிலும் இது தொடர்பில் எதிர்காலத்தில் அவர்கள் விமர்சனங்களை வெளியிடுவார்கள். இவை அனைத்திலும் தெளிவான ஒரு காரணம் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவரது எதிர்த்தரப்பு பிரஜையான ஹிலரி கிளின்டனை மாத்திரம் தோற்கடிக்கவில்லை. தேர்தலுக்கு முன்னர் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் ஒரு தலைப்பட்சமான ஊடக நிறுவனங்கள் மற்றும் செல்வந்த அரசியல் பொறுமுறையும் சேர்த்து தோற்கடித்துள்ளார். ஜனநாயக கட்சியை மாத்திரமன்றி அவருடைய கட்சியான குடியரசு கட்சியையும் தோற்கடித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது ஆசிரியர் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியவாறு ஒட்டுமொத்த அரசியல் செயற்பாடும் தற்போது சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று பாரம்பரிய அரசியலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மக்களின் எண்ணங்கள் கட்சி வரையறைகளை தாண்டி சென்றுவிட்டன. இதனை மீண்டும் நாம் நினைவு கூறுகின்றோம். அரசியல் கட்சிகள் மக்களின் அபிப்பிராயங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பண்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. ஊழலுக்கு எதிரான அலையும் முன்னோக்கி நகர்ந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஊழலுக்கு எதிரான கடுமையான தீர்மானமும் முழு உலகினதும் பாராட்டை பெற்றுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் ஒரு தெளிவான தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனது மக்களுக்காக நான் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்பதே அந்த பண்பாகும். இந்த நாணயத்தாள்களை ரத்து செய்வதற்கு நரேந்திர மோடி எடுத்த தீர்மானம் மிகவும் சிறந்த ஒன்றாக பாராட்டை பெற்ற போதிலும் இந்தியாவின் வறுமை கோட்டிலுள்ள மற்றும் நடுத்தர மக்கள் இந்த தீர்மானத்தினால் கைவிடப்பட்டுள்ள ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான தனது கப்பலை மோடி மேலும் பலப்படுத்தாவிட்டால் தாம் மேற்கொண்ட புத்திசாதுரியமான தீர்மானம் வீணாகிவிடும். ஆயினும் அவரது தீர்மானத்தின் பிரகாரம் அவர் தைரியமிக்க மனிதராக பாராட்டுக்குரியராகின்றார். இந்த பின்புலத்தில் இலங்கை நல்லாட்சி அரசாங்கம் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பிரகடனப்படுத்தியது. மக்களின் வரவு செலவு திட்டமாக அர்த்தம் கற்பித்த போதிலும் இலங்கை பொருளாதாரத்தின் வரையறைகள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்பினால் இதனை மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தினால் சர்வதேச நாணய நிதியத்தை எந்த வகையிலும் புறக்கணித்து செயற்பட முடியாது. இதன் காரணமாக சமாந்தரமாக செல்லும் தேசிய அரசாங்கம் மீது சர்வதேச நாணய நிதியம் உன்னிப்பாக கவனம் செலுத்தியுள்ளது. ஆகவே நிதி அமைச்சர் மற்றும் அரசாங்கம் தங்களின் சுய விருப்பில் செயற்படுவதற்கு இடமளிக்கப்படுவதில்லை. இதுவே கசப்பான உண்மை. இந்த அழுத்தத்தின் மத்தியில் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணான தீர்மானங்களை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது.